ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தயிர் சாதம், ஃப்ரூட்ஸு, வெள்ளரிக்காய் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்குறோம். இந்த தயிர் சாதமும் இந்த மாம்பழமும் சேர்த்து சாப்பிடும்போது தேவாமிர்தமே தோற்று போயிடும் போங்க. இந்த தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ சாப்பாடு அரிசி எடுத்து நான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே ஊற போட்டிருக்கேன். இதை இனிமேல் சின்ன அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு சாதமாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் தயிர் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெள்ளரிக்காய், 100 கிராம் கருப்பு திராட்சை, ஒரு மாம்பழம், ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆப்பிள், 1/2 லிட்டர் தயிர். இப்போது மாதுளை முத்துக்களை ஊற்றி எடுத்துக்கிட்டு ஆப்பிள் அரிஞ்சு, வெள்ளரிக்காய் அரிஞ்சு, இந்த திராட்சையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பழங்களையும் வெள்ளரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி சாதத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாதத்தை இப்படி ஒரு மண் சட்டிக்கு நான் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் தாளிப்பு போட்டுருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முதல்ல கடுகை போட்டுருவோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்தது உளுந்தம்பருப்பு போட்டுருவோம். உளுந்தம்பருப்பு நல்லா பொரியுது. அடுத்தது கருவேப்பிலை போட்டுருவோம். ஃபைனலாக ஒரு 5 முந்திரி பருப்பை போட்டுருவோம். 5 பருப்பு இல்லை, 6 பருப்பு இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சாதத்தோட தாளிப்பை சேர்த்துருவோம். சாதத்தோட தாளிப்பை சேர்த்தாச்சு. இனி வரிசையாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மாதுளை முத்துக்கள், நெக்ஸ்ட்டு வெள்ளரிக்காய், நெக்ஸ்ட்டு கருப்பு திராட்சை, ஃபைனலாக ஆப்பிள். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம். நான் அந்த சாதத்தை சட்டிக்குள்ளே மாற்றும் போதே, இந்த மண் சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இனி ஒன்றா கிளறிடுவோம். நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் ரெசிபிஸ் போடுறதுனால நான் இதில் வரமிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தாளிக்கும்போது ஒரு 5 வரமிளகாயை சேர்த்து தாளித்து போட்டுக்கோங்க. நம்மளுடைய தயிர் சாதம் அருமையாகவும் அட்டகாசமாகவும் தயாராகிடுச்சு. இந்த அம்மாக்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 வயசு குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதான். அவங்களுக்கு மரத்தை காட்டி, கோழியை காட்டி, பூனையை காட்டி, நாயை காட்டி இப்படி சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே 4 வாய் அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே அம்மாக்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தயிர் சாதத்தை பழங்கள் போட்டு, முந்திரி பருப்பு போட்டு சும்மா டேஸ்ட்டாக ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் இந்த தயிர் சாதத்தை ஒரு வாழை இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.